2024ல் 76 லட்சம் பேர் வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணியிருக்கிறானுங்க. 2025ல் 86 லட்சம் பேர் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 12% வளர்ச்சி வந்து இந்த ஃப்ளைட் ட்ராவல் அப்படிங்கிற அந்த துறை வந்து வளர்ச்சி கண்டிருக்கு. இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்துச்சு இந்த வருஷம். ஆனால் இந்த ஃப்ளைட் ட்ராவலில் இந்த அளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்கே அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டு திடீர்னு கேன்சல் ஆகிடுங்க, இல்லை ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகிடும், இல்லை நம்ம லக்கேஜை மிஸ் பண்ணிடுவோம், இல்லை அங்கே ஃபாரின் போயிடுவோம், அங்கே போயிட்டு ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சி ஆகிடும், இல்லை பாஸ்போர்ட் அங்கே தொலைஞ்சு போயிடும், நம்ம ரிட்டர்ன் வர்றதுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும். இந்த மாதிரியான அந்த ட்ராவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த ஃப்ளைட் ட்ராவலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு வந்துச்சு. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த இன்சூரன்ஸை நம்ம என்னென்ன நமக்கு வேணுமோ, லக்கேஜ் மிஸ் ஆனால், ஆக்சிடென்ட் ஆனால், இல்லை அங்கே போய் பாஸ்போர்ட்டு தொலைஞ்சோ, இல்லை ஏதோ ஒரு விஷயம் ரிட்டர்ன் வர முடியாத பிரச்சனை, தேவையான அளவுக்கு கூடுதலாக நம்ம இன்சூரன்ஸை எடுத்து வச்சுக்கிற முடியும். அதனால் நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நான் சொன்ன பிரச்சனைகளை நீங்கள் ஏதோ ஒன்று கம்பல்சரி சந்திச்சிருப்பீங்க. அதுக்காக வேண்டி இன்டர்நேஷ்னல் ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க.